செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சரியாக 15 தினங்கள் தான் இருக்குது 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு. 11th பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு 17 நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ அது. இதுவே எதுவுமே படிக்கல ப்ரோ, இதுக்கு மேலே படிச்சு நான் மார்க் எடுக்க முடியுமா, நல்ல மார்க் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவரிதிங் இஸ் பாசிபிள். இன்னும் இந்த 15 நாட்களில் கூட நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கரெக்டாக பிளான் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. அந்த பிளான்லாம் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அண்ட் 11th சரி 12th சரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்கிறேன், ஸ்டடி மெட்டீரியல் சொல்கிறேன். அண்ட் பண்ண உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி எக்ஸாம் எழுதணும், அண்ட் உங்களுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போடலாம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ A to Z எல்லா அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்த்தா. ஸோ வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 8 நிமிஷம் தான் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட்ஸாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கான A to Z எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் உங்களுக்கு பேப்பர் எப்படி பண்ண போகிறாங்க, ரிசல்ட் டைமில் உங்கள் லைவ் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல் தான் A to Z எல்லா அப்டேட்ஸும் டக்குன்னு பண்ணிட்டே இருப்பேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்மா இருக்க மறக்காமல் பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் சொன்ன கமெண்ட்டை மார்க்கை கரெக்டாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா, லைவில். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் காமனாக 11th 12th நான் ஒட்டுக்க தான் சொல்கிறேன். 11th தனியாக 12th தனியாக கிடையாது. ஸோ 2 பேருக்கு காமனாக சொல்கிற மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ 12th நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் முக்கியம், அப்போ தான் சீட்டு கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் 5ல உங்களுக்கு சீட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எடுத்து சொல்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் முக்கியம் இல்லை, பட் அது இருந்தாலும் அதுக்கான பேப்பர் பேசன் சொல்லிடுறாங்க. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 10 மார்க் அவங்களே போட்டுருவாங்க. நீங்கள் 90 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 25 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிறாங்க, மேட்டரே கிடையாது. மார்க் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ 11th படிக்கிறவங்களுக்கு டோட்டல் பார்ப்பீங்க. ஸோ 12th படிக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் முக்கியம் கிடையாது, பட் இருந்தாலும் மார்க்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ தமிழ் இங்கிலீஷ்க்கு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தாலே போதும்ப்பா. அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டு இருந்தால் போதும். குருவினாவா, சிறுவினாவா, நடுவினாவா, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் ஹெட்டிங் இருக்கணும். அண்ட் பண்ணால் கரெக்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷனில் பிளாக் ஸ்டிக்கு ப்ளூ பிளேன், ஓகேவா, 2 இருந்தால் போதும். நீங்கள் ஒயிட் ஸ்டிக்கு, ப்ரௌன் ஸ்டிக்கு, ப்ளூ ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஸ்டிக், ஓகேங்களா? பிளாக் ஸ்டிக்கு இல்லை பிளாக் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் ப்ளூ 2 மணி யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் பார்க்க நீட்டாக இருக்கும். பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாதுப்பா. 11th பொறுத்த வரைக்கும் சரி, 12th சரி, 10th சரி, யாருக்குமே டைம் பத்தாது தமிழ் பொறுத்த வரைக்கும். ஸோ வேகமாக எழுத ஃபஸ்ட்டு வேகமாக எழுத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேஜ் ரொம்ப அழகாக எழுதிட்டு அடுத்து ஒரு 20 பேஜ் பண்ணால் ரொம்ப கிரிக்கி வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், மார்க் போட மாட்டாங்க. ஸோ மார்க் பேப்பர் அசிங்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ஸோ ஃபுல்லாக திருத்த ஆரம்பிச்சுடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ட்ராபேக் மாதிரி. ஸோ நீங்கள் அழகாக எழுதிங்க, ஒரு அழகாக எழுதிங்க, ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக எழுதிக்கிங்க, செகண்ட் லைன் கரெக்டாக எழுதிங்கன்னா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக படிச்சு பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கு ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுறதுக்கு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் இவ்வளோ தான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. லாங்குவேஜ் பேப்பருக்கு தனியாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ் பக்கம் வரலாம். மேக்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 11th 12th காமனாக சொல்கிறேன். ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வேறு மேக்ஸ் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், கடுப்பான சப்ஜெக்ட். ஸோ 10th வரையும் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி இருந்திருக்கும், 1 மார்க் ஒரு இருந்திருக்கும், அதிலே பார்த்தா பாஸ் மார்க் வந்துடும் உங்களுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிராஃப் ஜாமெட்ரி கிடையாது. டோட்டலாக உங்களுக்கு 1 மார்க் 20 மார்க் இருக்கும். 7 2 மார்க் 7 5 மார்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த 1 மார்க் 20 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் 18 எடுத்தால் மட்டும்தான் உங்களால் சென்டம் அடிக்க முடியும். இந்த கட் ஆஃப்லாம் வரும், ஓகேவா? நீங்கள் புக் பேக்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது உங்கள் மிஸ்டேக், ஓகேங்களா? 1 மார்க் புக் பேக்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ மற்றதில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னா, ஸோ புக் பேக் 1 மார்க்கு தப்பு பண்ணுறீங்க, அப்புறம் 2 மார்க் 5 மார்க் 3 மார்க்கில் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் அதுலேயும் தப்பு பண்ணுவீங்க. ஸோ 1 மார்க்கில் கண்டிப்பாக ஏகப்பட்ட ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்ஸுமே மேக்ஸிமம் 1 மார்க் டெஸ்ட் வச்சு சாவடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தரவும் ஆயிருப்பீங்க. அந்த புக் பேக் 1 மார்க் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. தப்பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 12 மார்க் எடுத்துடலாம். மீதி அந்த 2 மார்க்கு இங்கி வாங்கி போட்டு எதுனாலும் சரி, இல்லை கரெக்டாக அந்த 1 மார்க்கை கடைசி நிமிஷத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தை டைம் அதுக்குன்னு ஒதுக்கி ஸோ கரெக்டாக சம்மா போட்டு பார்த்து 1 மார்க்கில் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா சென்டம் கன்ஃபார்ம், ஓகேங்க? ஏன்னா 1 மார்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சரில் கண்டுபிடிச்சி போகிறீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக போட்டுருவீங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்விஸ்ட் எதுவும் வராது. ஏன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ஷனில் இன்டீரியர் கிரியேட்டிவ் கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சாலும், இன்னொரு ஆப்ஷனில் புக் பேக் மாதிரி கேட்டுருவாங்க. கண்டிப்பாக டாப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லாம் போட்டுருவீங்க. அந்த 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி இருக்குது தெரியுமா? அங்கே தான் மாட்டுவீங்க, ஓகேங்களா? சென்டம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மிஸ் ஆகும். ஏன்னா அங்கே தான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறது, அண்ட் டஃபான சாப்டர் வந்து கேட்குறது, அண்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸே மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது, ஒரு நம்பர் மாற்றி கேட்குறது, அந்த மாதிரிலாம் மாற்றி கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பார்த்தீங்கன்னா இந்த 69 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 70 அந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் மாற்றி கேட்டிருப்பாங்க. அப்படியே பண்ண ஆன்சர் உங்களுக்கு உள்டாவாக அப்படியே மாறும் உங்களுக்கு, ஓகேவா? பட் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அதே கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க சொல்லி அதே ஆன்சரே போட்டு வந்துருப்பீங்க. சில பேர் மக்கப் பண்ணிட்டு போயிட்டு அங்கே தான் உங்களுக்கு மார்க் போகும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க ட்விஸ்ட்லாம், ஓகேவா? மற்றபடி எதுவுமே கிடையாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஆன்சரை கரெக்டாக எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கியூன் எழுதிட்டு வந்துருங்க. கியூன் எழுதுனா உங்களுக்கு மார்க் அதுக்கே பண்ணால் உங்களுக்கு ஃபெயிலியர் பட்சத்தில் மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது கியூன் எழுதுனா, ஓகேங்களா? அதே போல் தான் ஸ்டெப்ஸுக்கு ஒரு மார்க்கு, அண்ட் பண்ணால் கீழே கடைசியாக ஆன்சர் கண்டுபிடிக்க ஒரு மார்க், 2 மார்க்கில் அப்படி தான் கொடுப்பாங்க. 5 மார்க் எடுத்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் அதுக்கு ஒரு மார்க், அடுத்து நடுவில் ஸ்டெப்பு கண்டுபிடிக்கிற மார்க், டயக்ராமுக்கு மார்க், அப்போ கடைசியாக சொல்யூஷன் போட்டு ஆன்சர் அதுக்கு ஒரு மார்க், அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து போடுவாங்க ஆன்சர்ஸ்லாம், ஓகேங்களா? மார்க்லாம் பிரித்து போடுவாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் முடிஞ்சது, 3 சப்ஜெக்ட் முடிச்சதா. அடுத்து காமனாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பண்ண உங்களுக்கு காமனாக ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் வரும். அண்ட் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு,
இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தேர்ட் குரூப்புக்கு வரும். ஓகேவா? இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தலாம். ஃபிசிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி தான்ப்பா. சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் ரொம்ப ஃபார்மலாக கஷ்டமாக இருக்காது. ஒரே பேஜில் முடிகிற மாதிரி இருக்கும். 5 மார்க்ஸ் தான். ரொம்ப ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே பேஜில் முடிஞ்சிடும். ஆனால் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மனப்பாடம் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நானும் படிச்சிருக்கேன் இல்லையா ஃபிசிக்ஸ். நானும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட். நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட். ஸோ பயாலஜி நான் எடுக்கல. என்ன பயாலஜி பற்றி எனக்கு ஆனால் எனக்கு தெரியும், எல்லாம் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் யூடியூப் சேனலில் எஜுகேஷன் பண்ணி பண்ணுறேன், எல்லாம் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் வரப்போது. நீங்கள் புக் பேக் படிச்சாலே போதுமானது. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சம்ஸு பார்த்துட்டா போதும். ஏன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமே இல்லை. ஓகேங்களா? 1 மார்க்கும் புக் பேக் தான் கேட்க வராங்க. 14 1 மார்க் 6 2 மார்க் 6 3 மார்க் 5 5 மார்க் 25 மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கலே போயிடும். ஓகேங்களா? 25 மார்க் அசால்ட்டாக போட்டுருவாங்க. அவ்வளோ அள்ளி போட்டுருவாங்க. நீங்கள் 15 எடுத்தால் பாஸ் நீங்களே எழுதி. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது, ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி பக்கம் நம்ம வரலாம். கெமிஸ்ட்ரி 2 மார்க் 3 மார்க் தான் பாருங்கள் உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ அந்த ஐயூபிஎஸ்சி நேம்னா என்ன, அதில் தான் அந்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கரெக்டாக 3 மார்க் கொஸ்டின்ஸில் தூக்கி அந்த ஐயூபிஎஸ்சின்னு போட்டு க்ரியேட்டிவாக கேட்டு வச்சுறாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு மார்க் போது. வருஷம் அதெல்லாம் கிரேஸ் மார்க்ஸும் கொடுக்குற மாதிரி குளறுபடிலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் எப்படி வைக்க போகிறாங்க சத்தியமாக தெரியல எனக்கு. அடுத்த வருஷம் புக் வர மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஈஸியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே லாங்குவேஜ் பேப்பரே கஷ்டமாக கேட்டாங்க. தமிழும் கஷ்டமாக கேட்டாங்க, இங்கிலீஷும் கஷ்டமாக கேட்டாங்க. இந்த மாதிரி மாற்றி கேட்டாங்க. இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்க சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ கேட்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி கேட்க போகிறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்டுருக்காங்க. அடுத்து அக்கௌண்டன்சி பக்கம் வந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி ஃபுல்லாக சம்ஸ் தான். ஓகேங்களா? ஜேர்னல் லெஜர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ சப்சிடரி புக்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி ஈஸி தான். உங்களுக்கு சம்ஸ் போடுவீங்க, பக்கமாக போடுவீங்க, பேஜாக போயிட்டே இருக்கும். அந்த புக்லெட் அந்த ஆன்சர் புக்லெட் இருக்குது தெரியுமா? ஸோ கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்க் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பேஜுக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா கொஸ்டின் பேப்பர் பெருசாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் எக்ஸாம் எழுதும்போது. நான் 11th 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க புக் சீட்டே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட் மாதிரி அத்தசோட் இருக்கும். அப்படியே பேஜ் போயிட்டே இருக்கும் வரிசையாக. நமக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் தான், ஒரே பேப்பர் கொடுப்பாங்க. முன்னாடி கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கத்துக்கு இருக்கும் கொஸ்டின் பேப்பர். அந்தளவுக்கு இருக்கும். பட் ஆன்சர் சீட்லாம் பார்த்தா அதுக்கு மேலே இருக்கும். ஆன்சர் சீட்லாம் வாங்கி அக்கௌண்ட் சீட்டாக வாங்கி தள்ளுவாங்க. அடிஷனலாக வாங்கி தள்ளுவாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா சும்மா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் 2-3 நேரம் எழுதுவாங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக சம் போடுவாங்க, கால்குலேட்டர் வச்சிருப்பாங்க, சம் போடுவாங்க, ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஸோ எல்லாம் எனக்குலாம் ஃபுல்லாக குழப்பிடும் எனக்கு. ஸோ அக்கௌண்டன்சி தான். பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் அக்கௌண்டன்சி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தான். அதே மாதிரி எக்கனாமிக்ஸு அண்டு காமர்ஸ் எல்லாமே தியரி பேப்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அக்கௌண்டன்சி குரூப் எடுத்திங்கன்னா தேர்ட் குரூப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 550 570 மேலே எடுத்தால் நல்ல மார்க்ஸ்னு அது அர்த்தம். ஓகேங்களா? ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்காமல் இருக்காது. படிக்காம தான் இருக்கும் கஷ்டப்பட்டு. பட் ரொம்ப ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கம்மியாக படிக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பயாலஜி தான் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் வந்து கதறிடுவாங்க. பயாலஜி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும், 2 படிக்கணும். ஸோ ஃபுல்லாக முக்கால்வாசி இன்டீரியர் கேட்பாங்க. அதில் 8 1 மார்க் இருக்கும் பாருங்கள். 8 1 மார்க்கில் 4 புக் பேக்கு 4 இன்டீரியர் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க கொஸ்டினே. அந்தளவுக்கு பண்ணால் குழப்பமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். பயாலஜி தான் பார்த்துட்டிங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கவர் பண்ண மாதிரி பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறது, ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ப்ரோக்ராம் இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு அவ்வளோக்கும் ப்ரோக்ராம்ஸ் எது இருக்காது. ஃபுல்லாக தியரியாக தான் இருக்கும். ஒரு லெசன் மட்டும் ஒரு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 லெசன் ஒரே மாதிரி ஒரு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி. மற்றபடி மற்ற சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு மற்ற சாப்டர்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆயிரும். அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இல்லை. இஃபெல்ஸு அந்த மாதிரி தான் வரும். ஸ்விட்ச் கேஸு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய வந்துட்டுருக்கும். வேறு எதுவும் இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி தான் 75 மார்க் தான் 70 மார்க் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஓகேங்களா? ஸோ 14 1 மார்க் 6 2 மார்க் 6 3 மார்க் அண்ட் 5 5 மார்க் எழுத போகிறீங்க. மீதி 25 மார்க் 30 மார்க் நீங்கள் 30 மார்க் நீங்கள் ப்ராக்டிகல் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? சாரி, நான் ஃபஸ்ட்டே ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரிக்கு 75 மார்க் சொல்லிட்டு நினைக்கிறேன். 70 மார்க் தான் 30 மார்க் ப்ராக்டிகல் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ தச்சிட்பா ஃபுல்லாக எடுத்து எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன் பாருங்கள். பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பயப்படமே ஒன்றுமே இருக்காது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த வருஷம் புக்கு சிலபஸ் வர மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. புக்கு மாறுச்சுன்னா சப்போஸ் புக்கு மாறுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா 2026 எலெக்ஷன் வருது. எனக்கு தெரிஞ்சு 2025 2026 புக்கு மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் வந்தனால எலெக்ஷன் வந்தக்கப்புறம் புக்கு மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ திரும்பி புக்கு மாற்றி திரும்பி அடுத்த வருஷம் எலெக்ஷனில் வேறு யாரும் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி புக்கு மாற்றுவாங்க இல்லையா? அப்படி மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இதே புக்கில் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன். மேக் ஷோர். ஸோ டேம் ஷோர். ஸோ ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. எக்ஸாம் ஈஸியாக வரும். கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. எல்லாம் நல்லா படிங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கௌதம் மீடியா நான் உங்களுக்கு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா? எல்லா சப்போர்ட் நம்ம சேனல் சப்போர்ட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எழுதிக்கிறதா மார்க், நீங்கள் எழுதுறதா ஆன்சர். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, பக்கவாக எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, நல்லா படிங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கௌதம் மீடியான்னு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்ட்டு. அண்ட் உங்கள் பப்ளிக் அதிகமாக இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனை நிமிஷம் வீடியோ போயிருக்கு? ஐ திங்க் 9 நிமிஷத்துக்கு வீடியோ போயிருக்கு. ஐ திங்க் நம்ம சேனலில் லாங் வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கத்தி உங்களுக்காக நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கௌதம் மீடியான்னு போட்டு ஒரு ஹார்ட் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்ட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிங்கப்பா. நம்ம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டாதீங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.